இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு உங்ககிட்ட அவைலபிளாக இருக்க பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரேண்டமாக ட்ரை பண்ண ரெசிபி. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் பேக் ரெசிபியை சாப்பிட்றப்போ இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோன்னு சொல்லி கண்டிப்பாக யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. குட்டி குட்டியாக கட் பண்ண காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வேக வச்ச காலிஃப்ளவரை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட ஓவர் நைட் சோக் பண்ண கொஞ்சம் கேஷ்யூஸ், பாதாம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வீட்லேயே செஞ்ச பன்னீர், உங்கள்கிட்ட அன்ப்ராசஸ் சீஸ் இருந்தால் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பல் பூண்டு உங்கள் குழந்தைங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகா ஆட் பண்ணி இது நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். கொஞ்சம் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி குறைன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கனை அதில் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ அந்த சிக்கன் எடுத்துகிட்டு அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சிருக்க சாஸை ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இது எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த சாஸ் கொஞ்சமாக கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அதில் நமக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வேக வச்சிருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் அந்த சாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட சீஸ் இருந்தால் நம்ம அன்ப்ராசஸ் சீஸ் குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ஆரிகானோ மட்டும்தான் ஆட் பண்ணேன். உங்கள் குழந்தைங்க காரம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சாஸை நீங்கள் பாஸ்தாக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த ஃப்ரைஸ்க்கு கூட டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸி அண்ட் ஹெல்தி பாஸ்தா ரெடி. இப்போ எந்த கில்ட்டும் இல்லாமல் நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு பாஸ்தா கொடுக்கலாம். கண்டிப்பாக இது உங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.